வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் சரியாக வேலை செய்யும். அந்த படி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. அந்த முருங்கையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கிராமப்புறங்கள் எடுத்துட்டாலும் சரி, எல்லா பக்கமும் எடுத்துட்டாலும் சரி, முருங்கை அப்படிங்கிறது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள கீரை வகைகள்னு சொல்கிறாங்க. இந்த கீரை வகைகளை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உடம்பில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் குணமாயிருன்னு சொல்கிறோம். இந்த முருங்கைக்கீரை கண்ணுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரத்த கொதிப்பு, அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா சிலர் அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி பூண்டு தேவையான அளவு மிளகு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜூஸை எடுத்து அதிகாலையிலே எடுத்து வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னாக்கா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லையா, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 அல்லது 4 வேளை முருங்கைக்கீரை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரத்த கொதிப்பு சீராக அமையும்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள கனிம சத்து மிகவும் அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள். இந்த கனிம சத்து கண் பார்வைக்கு மிகவும் உகந்த பொருளாக கருதப்படுகிறது. ரெண்டாவது ஒரு கனிம சத்து கண் பார்வைக்கு மற்றும் இரத்த அழுத்தத்துக்கு பயன்படுது அப்படின்னா அது இதயத்துக்கும் ஒரு மிகவும் ஒரு சரியான ஒரு பொருளாக சொல்கிறோம். இந்த உணவுப் பொருள் மிகவும் நல்லது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எல்லா சத்தையும் விட நார்ச்சத்தும் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அந்த நார்ச்சத்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க புலால் உணவு எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு நார்ச்சத்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நார்ச்சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க வாரத்துக்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த கீரைகளை முருங்கைக்கீரை எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நார்ச்சத்து சீராக இருக்குன்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரை தான் அப்படிங்கிறது கிடையாது, முருங்கை பூ அதை பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்காயை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது முருங்கை விதை இருக்குது இல்லையா, அதாவது ஒரு பிஞ்சாக இருக்கிற முருங்கைக்காயை சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். காய் முத்திருச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த விதை இருக்கும்ல, அந்த விதையை எடுத்து பவுடர் பண்ணி பொடியாக மாற்றி அதையும் நம்ம உணவில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது முருங்கை மரத்தில் ஒரு பிசின் வரும். அந்த பிசினையும் நம்ம எடுத்து வாழைப்பழத்தில் வச்சு அதையும் சாப்பிட்டு வந்தோன்னா அதுவும் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு சத்துன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முருங்கைக்கீரை பவுடர் பண்ணி அதை நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்துகிற பழக்கமும் இப்போ இருக்குது. ரெண்டாவது இது ஏற்றுமதியும் செய்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு உணவுப் பொருளாக சொல்கிறாங்க. ரெண்டாவது முருங்கைக்கீரையை எல்லாருமே எடுத்துக்க முடியாது. சிலருக்கு தயிரோட அதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னா தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது இரவு நேரங்களில் இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது மலச்சிக்கலை சீராக மாற்றும். ரெண்டாவது முருங்கைக்கீரையை எடுத்துக்கும் சிலருக்கு வயிற்று வலி அந்த மாதிரி ஏற்படும். இல்லை அப்படின்னா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வரும். அதனால் அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் ஒரு விலையில்லா ஒரு உணவுப் பொருள் நம்முடைய உடம்புக்கு மிகவும் சீராக உடல்நிலையை சீராக வைக்கிற ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா முருங்கைக்கீரை தான். நன்றி, வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ்.